ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம பேச போகிற டாபிக் பல்சார்ஸ் அண்ட் குவேசார்ஸ். இது என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இதை புரிய வைக்கிறதுக்கு நான் ஒரு ஆரஞ்சு பழத்தோடு வந்திருக்கேன், அப்புறம் ஒரு சாப்ஸ்டிக்கோடு வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம பல்சார்ஸ் அண்ட் குவேசார்ஸ் புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வெப்சைட் USATamilan.com, அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் பின்டு கமெண்ட்ஸ்லையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போகிறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்களும் நிறையா கற்றுக்கலாம். நானும் உங்கள்கிட்ட கற்றுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. பேச போகிற டாபிக் பல்சார்ஸ் அண்ட் குவேசார்ஸ். இதுனா என்னன்றது நம்ம பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் பிளாக் ஹோல்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஃபவுண்டேஷனல் நாலேஜ் கிடைச்சிரும் இந்த ஸ்பேஸில் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ பல்சாருக்கும் குவேசாருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இப்போ பல்சார்ஸ் ஒரு ஸ்டார்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அது பார்க்கறதுக்கு ஸ்டார் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வேறு டைப்பான ஸ்டார். அது ஒரு நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் குவேசார்ஸ் என்னென்னா அது பிளாக் ஹோல் தான். பிளாக் ஹோலை தான் நம்ம குவேசார்ஸ் அப்படின்றோம். ஆனால் நம்ம சாதாரணமாக பார்க்குற பிளாக் ஹோல் கிடையாது. அது வேறு விதமான பிளாக் ஹோல். ஸோ இதுதான் மேலோட்டமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது பல்சார்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு நம்ம குவேசார்ஸ்க்கு போவோம். அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுது ரெண்டுத்துக்கும் என்ன பிரைமரி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டார் எப்படி பல்சாராக மாறுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சூரியன் எடுத்துப்போம். இப்போ சூரியன் அதுக்கு ஒரு ஃபியூல் வேணும். அந்த ஃபியூல் தான் நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறோம். அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கிறதுனால அதனால் லைட் சோர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எமிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நியூக்ளியர் ஃபியூஷனும் அந்த சூரியனோட கிராவிட்டி இது ரெண்டுமே அவுட் ஆஃப் பேலன்ஸ் போயிடும். எப்படின்னா இப்போ ஏன் பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா உள்ளே ஃபியூஷன் நடக்குது, அதனால ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஆனால் சூரியன் வெடிக்காமல் இருக்குது. ஏன் வெடிக்காமல் இருக்குன்னா அந்த அவ்வளோ எனர்ஜி ரிலீஸில் சூரியனுக்கு கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கிராவிட்டி இருக்குது. அந்த கிராவிட்டி என்னன்னா அந்த அழுத்தம் வெளியில் வர எனர்ஜியும் அந்த அழுத்தமும் ஈக்குவலாக இருக்கிறதுனால சூரியன் அப்படியே இருக்குது வெடிக்காமல். ஆனால் ஒரு பாயிண்டில் இந்த பேலன்ஸ் மாறிடும். ஒன்று அந்த ஃபியூல் சோர்ஸ் கம்மியாயிடும், இல்லாட்டி இந்த அழுத்தம் கம்மியாயிடும். ஏதோ ஒன்று நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சூரியன் வெடிச்சிடும். இந்த சூரியன் மாதிரி ஸ்டார்ஸ் வெடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறோம். அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் இப்போ கூட நம்ம பார்க்கலாம், நடந்துட்டு இருக்குது. நம்ம டெலஸ்கோப்லலாம் அதுக்கு நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இருக்குது. அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே நடக்கும். இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்துட்டு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஒரு கிராவிட்டி புல்ல எல்லா மெட்டீரியல் ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த கொலாப்ஸ் ஆகிற ஸ்டேஜ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்துட்டு மறுபடியும் ஒரு கிராவிட்டி ஃபீல்டு ஒன்று கிரியேட் ஆகி எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ கொலாப்ஸ் ஆகும்போது என்ன ஆகுனா மறுபடியும் சூரியன் உருவாகுமா அப்படின்னா சூரியன் உருவாகாது. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று உருவாகும். இது எப்படி நீங்கள் பார்க்கணும்னா இப்போ நம்ம ஒரு பூமி எடுத்துப்போம். இந்த பூமியை இந்த ஆரஞ்சு பழம் சைஸுக்கு நம்ம சுருக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூமியை ஆரஞ்சு பழம் மாதிரி சுருக்கியாச்சு அப்படின்னா இவ்வளோ தான் இருக்கும் மெட்டீரியல். ஆனால் இந்த மெட்டீரியல் ரொம்ப டென்ஸாக இருக்கும். இந்த மாதிரி டென்ஸாக இருக்கிற மெட்டீரியல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூட்ரான் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறோம். இப்போ நியூட்ரான் ஸ்டார் ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் ஒன்று தான் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா இல்லை, நிறைய கூட ஃபார்ம் ஆகலாம். ஸோ நியூட்ரான் ஸ்டார்ன்றது என்னென்னா ஒரு பெரிய மெட்டீரியல் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி ஒரு இடத்துல பேக்ட் ஆகிடும். அது டென்ஸாக இருக்கும். இப்போ சூரியனை நம்ம சின்ன ஒரு சாக்கர் பால் சைஸுக்கு நம்ம சுருக்கிட்டோம் அப்படின்னா அந்த சூரியனோட மேஸ் அளவு ஒரு சாக்கர் பாலில் வந்துச்சு அப்படின்னா அது டென்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம நியூட்ரான் ஸ்டார்ஸ்னால் இந்த மாதிரி நிறைய இருக்குது நியூட்ரான் ஸ்டார்ஸ். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பல்சார்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு. இப்போ இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்பின் கிடைச்சிரும். ஏன்னா மெட்டீரியல் ஆட் ஆக என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஸ்பின் கிரியேட் ஆகிடும். இப்போ அந்த ஸ்பின் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சைக்கிள் டயர் ஒன்று எடுத்துங்க. அந்த சைக்கிள் டயர் ஒரு ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஏதோ ஒரு மெட்டீரியல் அது மேலே கொலாய்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுனா அந்த டயர் கொஞ்சம் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன ஆகும்னா மெட்டீரியல் ஆட் பண்ண நீங்கள் தட்ட என்ன ஆகும்னா டயர் ஃபாஸ்ட்டாக தான் ஆகும். பிரேக் அடிச்சு நிறுத்தாது. நம்ம என்ன கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா போதும் டயர் இன்னும் ஃபாஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுனா இந்த நியூட்ரான் ஸ்டார் நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்பின் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம சாப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இதுக்குள்ளார ஓட்ட போடுறோம்.
ஸோ இப்போ இந்த நியூட்ரான் ஸ்டார் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது இங்கே இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து 2 போல்ஸ்லேயும் வந்து வெளியில் வந்துடும். இப்போ அது பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ரே மாதிரி வந்து கிளம்பிடும். ஏன்னா இந்த ஸ்பின்னுக்கு வந்து அதனோட உள்ள இருக்கிற அந்த இன்டென்ஸ் ஹீட் ப்ரெஷரில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது மெட்டீரியல் வந்து வெளியில் எஜெக்ட் பண்ணும். எஜெக்ட் பண்ணுறது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து எஜெக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இந்த மெட்டீரியல் வந்து இப்படி சுற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைட் சோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து இந்த ஹோல் சூப்பர் நோவாவே நம்மளுக்கு வந்து விசிபிளாக காமிச்சிடும். ஏன்னா இந்த லைட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து பல்சார்ஸ் அப்படிங்கிறோம். சரி, இந்த மாதிரி ஃபார்மேஷனுக்கு. சரி, இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா அது எப்படி நம்ம பார்க்கும்போது பல்ஸ் மாதிரி தெரியுது, ஏன் லைட் வந்து விட்டு விட்டு வருது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஒரு நல்ல கொஸ்டின் அது. இப்போ நம்ம இதை எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து இந்த லைட் சோர்ஸ் வந்து இந்த போல்ஸ்ல இங்கே தான் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஆனால் நம்ம டெலஸ்கோப்ல வந்து பார்க்கும்போது நம்ம என்ன ஓரியன்டேஷனில் பார்க்குறோம் அப்படின்றது இருக்கு. இப்போ நீங்கள் இந்த ஓரியன்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் வந்து இது ஸ்பின் ஆகிட்டு இருக்கு இப்படி ஃபாஸ்ட்டாக. ஸ்பின் ஆகும்போது உங்களுக்கு லைட் வந்து இங்கே தான் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி தெரியும். ஆனால் ஒருவேளை ஓரியன்டேஷன் வந்து இந்த மாதிரி ஆங்கிள் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஸ்பின் ஆகும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். நமக்கு என்ன ஆகும்னா இந்த லைட் வந்து ஒரு டார்ச் லைட் வச்சு நீங்கள் வந்து இப்படி நவுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் வரும் போகும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இது ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம டெலஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் லைட் இருக்கும், லைட் போயிடும், மறுபடியும் லைட் இருக்கும், லைட் போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து நம்ம அது வந்து பல்சேட்டிங் சிக்னலாக நம்ம வந்து ரிசீவ் பண்ணுவோம். அதுதான் வந்து நம்ம பல்சார்ஸ் அப்படிங்கிறோம். நம்ம என்ன ஓரியன்டேஷனில் பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்ம வந்து பல்சார்ஸை வந்து நம்ம பெரிய லைட்டாக பார்ப்போமா இல்லாட்டி பல்சேட்டிங் லைட்டாக பார்ப்போமா அப்படிங்கிறது நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த பல்சேட்டிங் லைட்ல தான் வந்து பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த நியூட்ரான் ஸ்டாரோட ஸ்பின் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கு மெட்டீரியல். அதனால வந்து நம்ம சைக்கிள் டியூப் பார்த்தோம், நம்ம தட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் டியூபோட அந்த டயரோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னன்னா இதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக வந்து இது ஒரு செகண்டுக்கு வந்து 30லேருந்து 100, 200 அந்த ஸ்பீடுக்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா நம்ம இங்கே டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ரேடியோ வேவ்ஸை நம்ம கேப்சர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு செகண்டுக்கே வந்து நிறைய டைம்ஸ் வந்து இது வந்து பல்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம பல்ஸாரோட பிஹேவியர் அப்படிங்கிறோம். இந்த பல்சார்ஸை கண்டுபிடிச்சது வந்து ஒரு விதமான ஆக்சிடென்ட் தான். என்னன்னா இந்த ரேடியோ சிக்னல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும்போது என்ன நோட்டீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டார்ல வந்து ரேடியோ சிக்னல்ஸ் வந்து விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்தது. ஒரு பல்ஸ் மாதிரி நம்ம ஹார்ட் பீட் மாதிரி விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்தது. சிலது வந்து என்னன்னா ரொம்ப ஒரு செகண்டுக்கு வந்து 30 பல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அந்த மாதிரி வந்தது. இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபினாமினா இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பல்சார்ஸ்னு ஒன்று இருக்குன்றது கண்டுபிடிச்சாங்க. இப்போ அது எப்படி ரேடியோ சிக்னல்ஸ் வந்து விட்டு விட்டு வருது. இப்போ நம்ம பல்சாரை வந்து நம்ம டெலஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னா இப்போ பல்சார்ஸ் வந்து கம்மியான ஸ்பீட்லேயும் வந்து பல்ஸ் ஆகும், ஜாஸ்தியான ஸ்பீட்லேயும் வந்து பல்ஸ் ஆகும். இப்போ 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டுக்கு மேலே பல்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது. ஆனால் நம்மளால டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால ஆக்சுவலாக பல்சார்ஸ் வந்து 30 டைம்ஸ் ஒரு செகண்டுக்கு மேலே வந்து அது பல்ஸ் ஆகும். சிலதெல்லாம் 100 டைம்ஸ்க்குள்ள ஆகும் ஒரு பல்ஸ் ஆகிறது. அதனால வந்து என்ன கம்மியாக பல்ஸ் ஆகிறது வச்சு நம்ம டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது அது ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது கம்மியான ஸ்பீடில் வந்து அது பல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு 5 டைம் பல்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பல்ஸ் ஆகுது நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஸோ இப்படி தான் வந்து கண்டுபிடிச்சாங்க பல்சார்ஸ் வந்து இருக்குது கேலக்சிஸில் அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனில் வந்து நிறைய பல்சார்ஸ் வந்து கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன ஆகுனா இந்த பல்சாரும் இன்னொரு பல்சாரும் ஒன்றா கூட வந்து சேர வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அது வந்து ஒரு டைடல் லாக் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த பல்சார் அந்த பல்சார் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபினாமினல்லாம் நடக்கும். இப்போ நம்ம வந்து கேலக்சியில் வந்து பார்த்தோம், மில்கி வேல கேலக்சி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பல்சார்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் என்னன்னா ஒரு காலத்தில் வந்து சூரியன் மாதிரி இருந்தது வந்து அது சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் முடிஞ்சிட்டு அது இப்போ பல்சாராக வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி வந்து மில்லியன் கணக்கான பல்சார்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பல்சார்ஸ் வந்து ஒரு டைமில் வந்து செத்து போயிடும். ஏன்னா அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து வெளியில் விடுறதுனால அது ஒரு எனர்ஜி சோர்ஸு. இதுக்குள்ளே என்ன எனர்ஜி கிடைக்குதோ அது வந்து வெளியில் எஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா பல்சார் வந்து காணாமல் போயிடும். ஏன்னா அதுக்கு மேலே ஃபியூல் கிடையாது. அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ லைட்டாக பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து அந்த ரேடியேஷன்ஸ் வந்து போயிடும். அதுக்கப்புறம் இது நம்ம கண்ணுக்கு விசிபிளாக தெரியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இருக்கிற எல்லா ஃபியூலும் அதை லாஸ் பண்ணிட்டு இந்த நியூட்ரான் ஸ்டாரும் வந்து அது செத்து போயிடும். இப்போதைக்கு வந்து நீங்கள் பல்சார் வந்து நம்ம சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இதோட லைட் இன்டென்சிட்டி அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த ஹோல் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனே வந்து இந்த பல்சார் தான் நம்மளுக்கு வந்து ஒரு டார்ச் லைட் மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டுது, வெளிச்சம் போட்டு காட்டுது அந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் கிராப் நெபுலா அதெல்லாம் அந்த பிக்சர்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் பார்க்கலாம். அதில் இருக்குது 1-2 பல்சார் தான் உள்ளே இருக்குது. ஆனால் அந்த கிராப் நெபுலா ஃபுல்லாக வந்து அதை லைட் பண்ணி வந்து காமிக்கும், இதுதான் கிராப் நெபுலா அப்படின்னு. ஸோ இது வந்து பல்சார்னால தான் வந்து பாசிபிள். இல்லாட்டி வந்து அந்த கிராப் நெபுலா வந்து நம்ம பார்க்க மாட்டோம். இந்த பல்சார் பக்கத்தில் இவ்வளோ மேசிவ் இன்டென்சிட்டி அப்புறம் டென்ஸான ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால பக்கத்தில் எதாவது இருக்குமா அப்படின்னா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் இது வந்து தப்புன்றது சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுது. இப்போ வந்து நம்ம புது பிளானட்டை வந்து நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக எங்கடா நம்மள மாதிரி ஒரு பிளானட் இருக்குது அப்படின்னு.
இப்போ புது பிளானட்ஸ் கண்டுபிடிச்சதெல்லாம் இந்த பல்சார் பக்கத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து மிஸ்டரா சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டென்ஸான ஆப்ஜெக்ட் பக்கத்துல வந்து ஒரு பூமி மாதிரி ஒரு பிளானட் வந்து எப்படி பல்சார் வந்து சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபார்மேஷன்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு. சரி, இப்போ வந்து நம்ம குவேசார்ஸ்க்கு வருவோம். இப்போ குவேசார்ஸ் வந்து என்னன்னா பல்சார் மாதிரி தான் பார்க்கறதுக்கு, டெலஸ்கோப்ல பார்க்கறதுக்கு பல்சார் மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து அதோட ஃபார்மேஷன் மெத்தட் வந்து வேற. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து குவேசார்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா வந்து பல்சார்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ குவேசார்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, எல்லா கேலக்ஸிலயும் வந்து ஒரு பிளாக் ஹோல் வந்து இருக்கும். அந்த பிளாக் ஹோல் தான் வந்து சென்ட்ரல்ல இருக்கும். இப்போ இப்படி இமேஜின் பண்ணிங்க. இப்போ 2 கேலக்ஸி வந்து பக்கத்துல வருது. இப்போ ஆண்ட்ரோமேடாவும் மில்கியும் பக்கத்துல வருது. அப்படின்னா 2 வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கொலாய்ட் ஆகி அந்த பிளாக் ஹோல் 2மே வந்து மெர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மெர்ஜ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் அது ஒரு பெரிய ஸ்பின் ஒன்று கிரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ பிளாக் ஹோல் டு பிளாக் ஹோல் மெர்ஜ் ஆகும்போது அதோட டிஸ்க் வந்து ரொம்ப பெருசாயிடும். அண்ட் ஸ்பின்னும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஸ்பின் ஃபாஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம பல்சார்ல பார்த்த மாதிரி அதே மாதிரி எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். 2 சைட்லயும் வந்து அந்த ரேஸ் வந்து வரும். இப்போ நம்ம பல்சார்ல வந்து இந்த ஆரஞ்சு வச்சு நம்ம பார்த்தோம். எப்படி வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து வெளியில வருது அப்படின்னு. ஸோ குவேசார்லயும் வந்து பிளாக் ஹோல் வச்சு அந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து வெளியில வந்துடும். இந்த ப்ராசஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து 2 பிளாக் ஹோல் வந்து மெர்ஜ் ஆகும்போது, ஏன்னா அந்த ஈவென்ட் ஹரைசனுக்குள்ளார போயிடுச்சுன்னா லைட் வந்து ட்ராப் ஆயிடும். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அது பெரிய டிஸ்க் இருக்கும். இப்போ இங்க தான் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எப்படி பிளாக் ஹோல்குள்ளார லைட்டே உள்ள போகாது, ஆனா எப்படி வந்து இந்த லைட் வந்து சென்ட்ரல்ல இருந்து வெளியில வருது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆக்சுவலா அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, பிளாக் ஹோல்க்கு உள்ளார இருந்து வராது. ஏன்னா அந்த டிஸ்க் ஃபார்மேஷன் அந்த டைம்ல 2 பிளாக் ஹோல் வந்து கன்வெர்ஜ் ஆகுற டைம்ல என்ன ஆகும்னா, அது 2மே வந்து ஒரு பெரிய டிஸ்க் ஃபார்ம் ஆகும்போது, அந்த கொலிஷன்ல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் குடுத்து நம்மளோட பார்வையில இருந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஒரு ஆங்கிள்ல வந்து நமக்கு வந்து பெருசா ஒரு லைட் வர மாதிரி தெரியும். ஸோ இது வந்து குவேசார்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த குவேசார்ஸ் வந்து அடிப்படையா நம்ம ஃபார்ம் பண்றது வந்து பிளாக் ஹோல்ஸ் வச்சு தான். அதுவும் ஸ்பின் ஆகும். ஆனா பல்சார் மாதிரி ஃபாஸ்டா ஸ்பின் ஆகாது. ஸோ குவேசார்ஸ்க்கு வந்து என்னன்னா, நம்ம என்ன ஓரியன்டேஷன்ல பார்க்குறோமோ அந்த ஓரியன்டேஷன் வச்சு நம்மளுக்கு வந்து குவேசார் இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். குவேசார்ஸ் இருந்தது அப்படின்னா, அப்பனா அது வந்து பிளாக் ஹோல் கொலிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அர்த்தம். ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து அதுவும் மெர்ஜ் ஆகி இந்த 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 லைட் வந்து போயிடும் குவேசார்ஸ்லயும். அதனால நாம இதெல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ப்ராசஸ் இது. நம்மளுக்கு பக்கத்துல இருக்க ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி வந்து கொலாய்ல போது மில்கி வேல நம்ம என் ரிசல்ட் வந்துன்னா ஒரு குவேசார் தான். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து மெர்ஜ் ஆயிடும். இப்ப நம்ம டெலஸ்கோப்ல பார்க்குற ரேஞ்ச்ல வந்து பல்சார்ஸ் வந்து நெறைய இருக்கு. நம்மளே வந்து நல்ல பவர்ஃபுல் டெலஸ்கோப் வச்சு பார்க்கலாம். ஆனா குவேசார்ஸ பார்க்க முடியுமா? அப்படின்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா குவேசார்ஸ் வந்து ரொம்ப தொலைவுல இருக்கு. 100 பில்லியன் லைட் இயர்ஸ் அந்த மாரி தொலைவுல இருக்கு. இப்ப ஹபிள் டெலஸ்கோப்பே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது பார்த்தது. ஹபிள் டெலஸ்கோப்ல வந்து 1 பிக்சல் தான் ஒரு குவேசார். அந்த மாரி வந்து லைட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. அதனால வந்து குவேசார்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா நெறைய இருக்குன்றது மட்டும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. குவேசார்ஸ் வந்து இன்னும் எவ்வளோ இருக்கு? என்ன மாரி மெத்தட்ஸ்ல அது ஃபார்ம் ஆகுதுன்றது இன்னும் ரிசர்ச்ல தான் இருக்கு. இந்த பல்சாரையும், குவேசாரையும் ஒரே லைன்ல வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பல்சார்ஸ் வந்து ஒரு லைட் ஹவுஸ் மாரி. ஸோ அந்த லைட் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து பல்சார் மாரி நம்ம நெனச்சுக்கலாம். குவேசார்ஸ் வந்து என்னன்னா, ஒரு பெரிய நியூக்ளியஸ் மாரி. நம்ம ஆட்டம் வந்து 2 ஆட்டம எடுத்து நம்ம ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா, நியூக்ளியஸ் வந்து பெருசாயிடும். ஏன்னா வந்து 2 ஆட்டம வந்து நம்ம ஃபியூஸ் பண்ணிடுறோம். வேற வேற ஆட்டம்ஸ. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குவேசார்ஸ் வந்து என்னன்னா, ஒரு கலாக்டிக் நியூக்ளியை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து அது 2 பிளாக் ஹோல் வந்து சேர்ந்து அது பெரிய பிளாக் ஹோல் வந்து கிரியேட் பண்ணிடுது. ஸோ இப்படி நீங்க சிம்பிளா வச்சுட்டீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அது வந்து பல்சார்ஸ் அண்ட் குவேசார்ஸோட பிரைமரி டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். சரி. இப்போ இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் வச்சு நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். முடிஞ்சா ரிசர்ச் பண்ணி பதிலுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. இப்போ நம்ம பல்சார்ஸ் பார்த்தோம், குவேசார்ஸ் பார்த்தோம். இப்போ பிளேசார்ஸ்னா என்ன? அது என்ன பினாமினன்? ஆனா இது 2த்துக்கும் கனெக்டடா தான் இருக்கு. இப்போ பிளேசார்ஸ்னா என்ன? அது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்? அப்படிங்கிறது நீங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சது ஆன்சர் அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது ஒரு இன்ட்ரஸ்டிங் கான்வர்சேஷனா இருக்கும். நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பல்சார்ஸ் அண்ட் குவேசார்ஸ் வந்து எப்படி நடக்குது? அது என்ன பினாமினன் அப்படிங்கிறது. என்னோட கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து சேனல வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டியும் வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.